Keystone presenting Viram, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். இல்லை பறந்து போ ராமுடைய வேற ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி வேற ஒரு ஜானர் படம், ஒரு குழந்தைகளினுடைய உலகத்தை சொல்லக்கூடிய படம். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்வியல் முறை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வேலைக்கு போகக்கூடிய சுச்சுவேஷன்லாம் இருக்குது. அந்த குழந்தைகளுடைய உலகம் அதை நம்ம கவனிக்க தவறிடுறோம் அப்படிங்கிற ஒரு மெசேஜை சொல்ல வந்துருக்கிறாரு. ஆனால் இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த குழந்தையினுடைய உலகத்துக்குள்ளே நம்ம போக முடியல, அந்த குழந்தைக்கு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்றாங்க. நிறையா முக்கியமான ஒரு விஷயந்தான் அது. அதாவது ஒரு குழந்தையாக இருக்கிறவர்கள், சிட்டி லைஃப்பில் வாழக்கூடியவர்கள், அந்த குழந்தை எப்படிலாம் இயங்கும் அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஒரு சீன் ரொம்ப முக்கியமான சீன், எடுத்துக்கொண்ட கதை இன்னைக்கு தேவையான ஒரு கதை, முக்கியமான ஒரு கதை. திரைக்கதையில் இன்னும் கொஞ்சம் படம் செலுத்தினாலும் அந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாயிருக்கும். யுவன் சங்கர் ராஜா பல இடங்களில் ஜிங்கிள்ஸ் மாதிரி ரீகார்டிங்கில் புதுசாக ட்ரை பண்ண, பழைய மெத்தட் தான் அது, புதுசாக பண்ணியிருக்கிறாரு. ஓகே, அவருடைய வேலையை அவர் சரியாக செஞ்சுருக்காரு. கேட்டால் நான் வீடு வாங்கிட்டேன், நான் கார் வாங்கிட்டேன் அப்படிங்கிறான். அதை அடைக்கிறதுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுது. அப்போனா தன்னுடைய வாழ்க்கையும் வாழ முடியல, தன் குழந்தைகளுக்கான வாழ்க்கையும் வாழ முடியலைங்கிறது ரொம்ப ஒரு மிடில் கிளாஸில் தத்தரிக்கக்கூடிய விஷயம். இன்றைக்கி வீடுங்கிறது ஒரு கனவு, காருங்கிறது ஒரு கனவு, அதெல்லாம் வாங்கிடுறோம். பட் அதுக்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை மாறிடுறோம்ல. ஃபைன் டைம்ஸ் யூனிவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம்னு பார்த்தீங்கன்னா பறந்து போ. இயக்குனர் ராம் இயக்கியிருக்காரு. மிர்ச்சி சிவா இதில் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. ஸோ ரெண்டுமே வேற வேற ஜானர் ஒன்றா இணைஞ்சிருக்காங்க. படம் எப்படி இருக்கு சார்? இல்லை பறந்து போ ராமுடைய வேற ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி வேற ஒரு ஜானர் படம், ஒரு குழந்தைகளினுடைய உலகத்தை சொல்லக்கூடிய படம். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்வியல் முறை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வேலைக்கு போகக்கூடிய சுச்சுவேஷன்லாம் இருக்குது. அந்த குழந்தைகளுடைய உலகம் அதை நம்ம கவனிக்க தவறிடுறோம் அப்படிங்கிற ஒரு மெசேஜை சொல்ல வந்துருக்கிறாரு. படம் ஆரம்பிக்கிற புதுசில் ஏதோ ஒரு புதுசாக ஏதோ ஒரு பண்ண போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப படம் போக போக அந்த கதையை நமக்கு கொஞ்சம் அந்த திரைக்கதையில் கொஞ்சம் ஒட்டாமல் அப்படியே போய்கிட்டே இருக்கும். சில விஷயங்கள்லாம் அப்படி மிகைப்படுத்தப்பட்ட விஷயம், அந்த பையனுடைய ஆக்டிவிட்டிலாம் அது. ஆனால் ஒரு சில குடும்பங்களில் அப்படி தான் இருக்காங்க, குழந்தைய அப்படி தான் வளர்க்குறாங்க. ஒரு சில குழந்தைகளை அப்பா முன்னாடி நின்னே பேசுறதுக்கு பயப்படுற குழந்தைகள், அதெல்லாம் கிராமத்து சைடில் தானே சார் இருக்குது. இல்லை சிட்டிலேயுமே அப்பாவுக்கு உண்டான அந்த ஒரு மரியாதை அந்த இதெல்லாம் அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். ஒரு தரப்பு குழந்தைகள் குழந்தைகளை எப்பயுமே அந்த பொருளாதார சூழ்நிலையில் தான் அது குழந்தைய வளருது. அப்போ இவங்க காமிச்சது ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் அப்படின்னு கூட சொல்ல முடியாது, ஒரு மிடில் கிளாஸ், ஆனால் ஒரு ஹையாக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில் ஒரே ஒரு பையன் தான், அந்த பையன் தான் அவங்களுக்கு உலகம். அவங்க ரெண்டு பேரும் வேறு வேறு கேஸ்டில் திருமணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்காக அந்த குழந்தைய ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. அந்த குழந்தைய அந்த இம்பார்ட்டண்ட்டை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு சில விஷயங்கள் செய்யுது. ஆனால் இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த குழந்தையினுடைய உலகத்துக்குள்ளே நம்ம போக முடியல, அந்த குழந்தைக்கு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்றாங்க. நிறையா முக்கியமான ஒரு விஷயந்தான் அது. அதாவது ஒரு குழந்தையாக இருக்கிறவர்கள், சிட்டி லைஃப்பில் வாழக்கூடியவர்கள், அந்த குழந்தை எப்படிலாம் இயங்கும் அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஒரு சீன் ரொம்ப முக்கியமான சீன், இந்த பீஸா டெலிவரி பண்ண வரக்கூடிய அந்த டெலிவரி மேன்ட்ட சொல்லுவார், ஆனால் கொஞ்சம் நேரம் இருங்க அப்படின்னு. உண்மையிலேயே அது அதனுடைய அர்த்தம் என்னென்னா, நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு யாராவது பேசுகிறதுக்கு துணைக்கு கூட இருக்கணும். அப்போ அந்த மனிதர்களே அந்த குழந்தை எவ்வளோ மிஸ் பண்ணுது அப்படிங்கிற, ரூமுக்குள்ளேயே இருந்துட்டு எவ்வளோ ஒரு பீஸா டெலிவரி பண்ணுறவரை நீ வெயிட் பண்ணுங்கன்ற அளவுக்கு அந்த அவரோட பேசணும், அவரோட கான்வர்சேஷனை உண்டு பண்ணணுங்கிறதுக்காக அவர் நிற்க சொல்லுவாப்பில், அந்த குழந்தை நிற்க சொல்லும். அந்த மாதிரியான காட்சி நல்லா இருந்தது. திரைக்கதையில் இன்னும் கொஞ்சம் மெனக்கெடுத்திருந்தாருன்னா இந்த படம் பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிருக்கும். ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு படம், சொல்ல வேண்டிய படம். இன்டர்வலுக்கு பிறகு கதை நிறைய அப்படி ட்ராவல் ஆகி அப்படி போகுது, வேறு வேறு கேரக்டரை காட்டுறாங்க. அப்படிங்கிற ஒரு சில காட்சிகள்லாம் கூட தவிர்த்துக்கலாம். இன்ட்ரோல் பிளாக்குக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு 15 நிமிஷம் ரொம்ப லென்த்தியாகவே போயிருக்கு. எடுத்துக்கொண்ட கதை இன்றைக்கி தேவையான ஒரு கதை, முக்கியமான ஒரு கதை. திரைக்கதையில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தினாலும் படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இருக்கும். மிர்ச்சி சிவானாவே காமெடி எதிர்பார்க்கப்படுவாங்க. இந்த படத்தில் காமெடி எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? காமெடி அவருக்கு கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சுருக்காரு. மிர்ச்சி சிவாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிறப்பாக செஞ்சுருக்காரு. ராம் படங்களில் எப்போயுமே இந்த டைலாக் ரொம்ப நம்ம எதிர்பார்ப்போம், அதெல்லாம் இந்த படத்தில் கொஞ்சம் மிஸ் ஆகுது. அது கொஞ்சம் பண்ணியிருக்கலாம், நல்லாயிருக்கும். இன்னும் இவர் வேற ஒரு ஜானரில் பண்ணுறதுனால அந்த ஒரு பேட்டர்னில் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் பண்ணியிருக்கிற ஜானர் ஏற்றுக்கிற மாதிரியா இருக்கா சார்? ஏற்றுக்கிற மாதிரினா இந்த படத்தை ரெண்டு விதமாக ஏற்றுக்குருவாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த படத்தில் பார்க்குறப்ப அதை அவங்க ஏற்றுக்குருவாங்க. அதாவது அந்த அவங்களுடைய குழந்தை அந்த மாதிரியான சூழ்நிலையில் வளருதா அப்படின்னு பார்க்குறப்ப அவங்களுக்கு அந்த படம் பிடிக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி கிராமத்தில் அப்பா முன்னாடி நின்று பேச மாட்டாங்க, எதாக இருந்தாலும் அம்மாட்ட தான் பேசுகிறது.
அப்பாக்களுக்கு பசங்க என்ன படிக்கிறாங்க, என்னைக்கு என்ன கிளாஸ் இருக்குது, என்ன கிளாஸ் ஒர்க் நோட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் கூட பல வீடு கிராமம்னு சொல்ல முடியாது, ஒரு நகரங்கள்லேயே கூட தான், ஒரு செகண்ட் கிளாஸ் நகரங்கள்லேயே கூட அதான் நிலைமை இன்னைக்கு. அப்பா அம்மாவை சார்ந்து தான் குழந்தை. அப்பா வேலைக்கு போவார், வருவார், ஃபீஸ் கட்டுவார், குழந்தைங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார், போயிடுவார். அந்த குழந்தைகள் அம்மாவுடைய உலகத்தில் தான் பெரும்பாலும் வாழ்வாங்க. அந்த குழந்தைகள் வந்து அப்பாவை வந்து ரொம்ப ஒரு உயர்வாக தான் பார்ப்பாங்க. அப்பாவை தான் ரோல் மாடல், அப்பா தான் ஹீரோ. ஆனால் இந்த ஒரு காட்சியெல்லாம் வச்சுருக்காரு, ஒரு மரத்து மேலே ஏறிடுவார். ஏறினோடனே அப்பா வந்து ஏணி எடுத்து போகிறான்னா அப்பா மரத்து மேலே ஏணியை அந்த பையன் எடுத்து விட்ருவாப்புல. ஒரு குழந்தைக்கு இந்த கொடூரமான புத்தி இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் கேள்விக்குறி. அது விளையாட்டுக்கு பண்ணுறானா கூட அது வந்து தவறான ஒரு முன்னுதாரணமாக போயிடும். அந்த குழந்தை இந்த படத்தை ஒரு குழந்தையை கூட்டு போய் காட்டுறப்ப அந்த குழந்தைக்கு நம்ம அப்பா இப்படிலாம் கூட விளையாடலாம் போல அப்படிங்கிற இப்படி ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தப்பான ஒரு முன்னுதாரணம் போயிடும். அதெல்லாம் அந்த காட்சிகள்லாம் கூட கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். ஆனால் அந்த குழந்தைகளுக்கு உண்டான உலகம், அந்த குழந்தைகளுக்கு உண்டான ஆட்கள், மனிதர்கள் இதெல்லாம் வந்து இல்லையே அங்கே ஏங்குது. அவங்க கிராமத்து குழந்தை, நகரத்து குழந்தை ரெண்டையும் காமிச்சிருக்காங்க. கிராமத்து குழந்தை டக்குன்னு இறங்கி ஆற்றுல குளிக்க போயிடுவான், சைக்கிள் ஓட்டிகிட்டு போயிடுவான், கொஞ்சம் போல்டாக இருப்பான். இந்த குழந்தை வந்து அப்பாவை சார்ந்தே இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அது யதார்த்தம் தான். ஆனால் இன்னும் கொஞ்சம் சில காட்சிகளை ஷார்ப் பண்ணியிருந்தாங்கன்னா படம் நல்லா இருந்திருக்கும். தங்க மீன்கள் மாதிரி அப்பா பொண்ணு உறவு வந்து நம்ம ரொம்ப எதிர்பார்த்தோம். அதே மாதிரி இந்த இதுலேயும் குடும்பமான உறவு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குதா? இல்லை, தங்க மீனை நீங்கள் இந்த படத்தோட கால்குலேட் பண்ணவே கூடாது, கம்பேர் பண்ணவே கூடாது. தங்க மீன்கள் அது வேற ஒரு, அதில் ஒரு நிறையா மெசேஜ் இருக்கும். அரசு பள்ளி, அப்பா பொண்ணுக்குள்ள ஒரு விஷயங்கள், அப்படி நிறைய அதில் ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் இருக்கும். இதில் அந்த அளவுக்கு கனெக்ட் இல்லை. இசை எப்படி இருக்கு சார்? யுவன் சங்கர் ராஜா பல இடங்களில் ஜிங்கிள்ஸ் மாதிரி ரீர்கார்டிங்கில் புதுசாக ட்ரை பண்ண, அதில் பழைய மெத்தட் தான் அது, புதுசாக பண்ணியிருக்கிறாரு. ஓகே, அவருடைய வேலையை அவர் சரியாக செஞ்சுருக்காரு. ராம் சார் படங்களில் ஏதாவது ஒரு கருத்து வந்து அழுத்தமாக இருக்கும், நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த படத்துலேயே அந்த மாதிரி ஏதாவது இல்லை, கதையே ஸ்ட்ராங்கான கதை தான். கதையை வந்து நம்ம அவ்வளோ போகிற போக்குள்ள வந்து எடுத்து இன்றைக்கி தேவையான கதை தான். இன்றைக்கி 2 பேரும் வேலைக்கு போகக்கூடிய ஒரு குடும்பத்தில் குழந்தையினுடைய நிலைமை என்ன, அந்த குழந்தை எவ்வளோ ஏங்குது, மனிதர்களுக்காக எப்படி ஏங்குது, நம்ம பேசுகிறதுக்கு ஆள் இல்லாமல் எப்படி ஏங்குது, பீஸா டெலிவரி பண்ண வந்த ஆளை நீ பேசுகிறதுக்கு நில்லுங்கன்றான் அந்த பையன். அப்போ அந்த அளவுக்கு இன்றைக்கி மனிதர்கள் இன்னும் அந்நியப்பட்டு போய் நிற்கிறாங்க, தூரமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அழுத்தமான கதை, இன்றைக்கி சொல்லப்பட வேண்டிய கதை. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒரு உலகம் இருக்குது, அந்த குழந்தைகளுக்கு உண்டான ஸ்பேஸ் இருக்குது, அதை நம்ம ஃபுல் பண்ணுறோமா அப்படிங்கிறதெல்லாம் முக்கியமான ஒரு கதை, இன்றைக்கி தேவையான கதை. இன்றைக்கி எல்லாமே வந்து இஎம்ஐக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு முக்கியமான விஷயத்தை படத்தை சொல்லியிருக்காரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேலைக்கு சேர்ந்தவனே வீடு வாங்கிறாங்க, கார் வாங்கிறாங்க. எப்படிடா வாங்கினா எல்லாம் கடன். அந்த இஎம்ஐ கட்டுறதுக்காக 2 பேரும் காலையில் நைட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போயிட்டு அந்த கட்டி முடிக்கிறதுக்கு அவங்க வாழ்க்கை முடிஞ்சிருது. 30 வருஷம் போட்டிருக்கிறான், 35 வருஷம் போட்டிருக்கிறான் இஎம்ஐ. பார்த்தா அந்த இஎம்ஐ கட்டுறதுக்காகவே வாழ வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிறான். குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அவனுடைய வாழ்க்கையை வாழ முடியலையே. எவ்வளோ ப்ரெஷராக இருந்தாலும் சரி, தன்னுடைய தன்மானத்தை இழந்து தன்னை இழந்து வேலை செய்யக்கூடிய கட்டாயத்துக்கு ஆளாக்கிறான். கேட்டால் நான் வீடு வாங்கிட்டேன், நான் கார் வாங்கிட்டேன் அப்படிங்கிறான். அதை அடைக்கிறதுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுது. அப்போனா தன்னுடைய வாழ்க்கையும் வாழ முடியல, தன் குழந்தைகளுக்கான வாழ்க்கையும் வாழ முடியலைங்கிறது ரொம்ப ஒரு மிடில் கிளாஸில் தத்தரிக்கக்கூடிய விஷயம். இன்றைக்கி வீடுங்கிறது ஒரு கனவு, காருங்கிறது ஒரு கனவு, அதெல்லாம் வாங்கிடுறோம். பட் அதுக்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை மாறிடுறோம்ல, அதெல்லாம் இந்த படத்தில் சொல்லி அதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கலாம். மிர்ச்சி சிவா இஎம்ஐ கட்டாமல் இருப்பார், இஎம்ஐ கட்டாமல் வர்றவருக்கு வெரைட்டி வர்ற விஷயம்லாம் இருக்குது. அந்த இஎம்ஐ ஏன் வாங்கினார், இஎம்ஐனால் வரக்கூடிய ஒரு அழுத்தம், அதெல்லாம் கூட கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லி தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸாக என்ன பார்க்குறது? ப்ளஸ்ன்னு பார்த்தா கதை தான். இது வந்து இப்போ சமீபத்தில் வரக்கூடிய முக்கியமான ஒரு கதை, சொல்லப்பட வேண்டிய கதை தான். மைனஸ்ன்னு பார்த்தா திரைக்கதையில் நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ், நிறையா அது கொஞ்சம் அப்படியே தள்ளி போகுது, கொஞ்சம் ஒட்டாமல் தள்ளி போகுது. சில விஷயங்கள் கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு கொஞ்சம் ஷார்ப்பான திரைக்கதையாக பண்ணியிருந்தாருன்னா இன்னும் படம் இன்னும் கொண்டாடப்பட வேண்டிய படமாக மாறி இருக்கும். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி.